ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படத்தோட பேர் இஸ் லாஸ்ட் கிஃப்ட். இது 2008 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ஃபிலிம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவரோட நேம் சோ. இன்றைக்கி சோவோட பொண்ணோட பர்த்டே. ஸோ அதுக்கு தான் இவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ எல்லாருமே ஜாலியாக வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவளோட பேர் வந்து சேயி. இப்போ சேய் வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் வரா. அப்படி வரும்போது தான் தெரியுது அவள் வாயிலேருந்து ப்ளீட் ஆகுது. அப்பா, என்னோடய வாயிலேருந்து ஒரே ரத்தமாக வருது அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். இதை பார்க்குற சோ வந்து உடனே அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து சேயை போய் பார்க்குறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் பயங்கரமாக அழுதுட்ருக்கா. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை பார்க்குற இவரும் பயங்கரமாக அழுகுறாரு. கவலைப்படாதம்மா, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும், எல்லா பெயினும் வந்து சீக்கிரம் போயிடும், அப்பா சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அப்படியே இந்த மூவியோட டைட்டில் போட்டு இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜெயிலேருந்து ஒருத்தரை ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. இவரோட பேர் கங்கை கூட்டிகிட்டு வர்றது நம்ம சோவோட ஜூனியர் தொங்க. நம்ம சோ அண்ட் தொங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ 3 பேரும் காரில் ஏறுறாங்க. காரில் ஏறி நேரம் எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. இங்கே கங்குக்கு ஃபுல் பாடி செக்அப் நடக்குது. நடந்து முடிஞ்சோடனே டாக்டர் வந்து அவர் லிவர் வந்து ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குது, அதை ஃபுல்லாக சரி பண்ணணுன்னா கப்புள் ஆஃப் டேஸ் வந்து அவரை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், அவரை ஸ்மோக் பண்ண விடக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ண விடக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவரோட லிவர் நல்லாயிருக்கும், சேஃபாகவும் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஆப்ரேஷனை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லும் போது நம்ம சோ வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே அப்படியே சேயை காட்டுறாங்க. சேய்க்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா. அவகிட்ட தான் பேசிகிட்ருக்கா. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஆப்ரேஷனுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இவகிட்ட வந்து ஒரு பேண்டேஜ் இருக்குது. அந்த பேண்டேஜை அந்த பொண்ணோட தலையில் ஒட்டிட்டு அவள் சொல்கிறா, இதை நான் ஒட்டிட்டேன்ல, உனக்கு எல்லாமே க்யூர் ஆகிடும், கவலைப்படாமல் ஆப்ரேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி வைக்கிறா. அவளையும் கூட்டிகிட்டு வராங்க. அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி பேண்டேஜ் ஒட்டினா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பொண்ணு இல்லை, அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் நம்புறா. இதுக்கப்புறம் சோ வராரு. சேய் கூட விளையாடுறாரு. 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. அந்த டைமில் சேய் வந்து கங்கை பார்க்குறா. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவள் வந்து கங்கை மீட் பண்ணுறது. ஜன்னல் வழியாக இருந்து பார்க்குறா. பார்த்தோன்னே பயப்படுறா. பிகாஸ் கங்கு வந்து ஒரு கிரிமினல் அப்படின்றதுனால அவர் கையில் வந்து ஹேண்ட் கஃப் போட்டிருக்காரு. தொங் தான் கூட இருந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்து அவள் பயந்துடுறா. பயந்து அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க அப்பா வந்து ஒன்றும் இல்லைம்மா, எல்லாமே சரியாயிடும், அவரை பற்றிலாம் பயப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் கங் வந்து சாப்பிடல. ஸோ கங்கை வந்து சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் வந்து சோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சேய்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேய்க்கு இருக்க ப்ராப்ளமோட பேர் வில்சன் டிசீஸ். அது லிவர் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ். ஸோ கங்கோட லிவர் வந்து நம்ம சேய்க்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ கங்கோட லிவரை நம்ம சேய்க்கு வச்சா அவள் பிழைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற கங் வந்து, என்னது என்னோடது அவளுக்கு செட் ஆகுதா, எப்படி என்னோடது அவளுக்கு செட் ஆக முடியும், உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருதுமே செட் ஆகலையா, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இந்த கங்கை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு லைஃப் சென்டென்ஸ்டு கிரிமினல். அதாவது லைஃப் ஃபுல்லாகவே அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கணும். இதெல்லாம் பண்ணால் எதனா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே ட்ரிங்க்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் நம்ம சோ வந்து அவரை குடிக்கவே விடலை. அந்த டைம் கங்குக்கு பயங்கர கோவம் வந்து சோவை பார்த்து கத்திடுறாரு. நீ போலீஸாக இருந்தால் பெரியவனா, நீ என்னதுக்கு உன்னோட ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுற அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. இதை பார்க்குற சோ எதுவுமே சொல்லாமல் ரொம்ப காமாக இருக்காரு. இதுக்கப்புறம் கங் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வந்திருக்காரு. இங்கே தொங் தான் வெளியிலேருந்து கங்கை பார்த்துக்கிறாரு. ஏன்னா விட்டால் எங்கன்னா தப்பிச்சிடுவான்ல, அதனால தான். ஆனால் அப்படி இருந்து கூட அந்த இடத்துலேருந்து அவன் தப்பிச்சிடுறான். இதை பார்த்த தொங் வந்து, என்னடா இவன் இவ்வளோ நேரம் ஆச்சு உள்ளே போய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. அது வழியாக தான் இந்த கங் வந்து தப்பிச்சு போயிருக்கான். இப்படி தப்பிச்சு போன கங் வந்து அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இவனோட ஃப்ரெண்டோட பேர் யோங்டே. இப்போ யோங்டே கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். டே, போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், இங்கேருந்து எப்படின்னா என்ன அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சரி நான் வந்து உன்னை நார்த் கொரியாவுக்கு அனுப்புகிறேன், ஆனால் அதுக்கான காசை எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கங் கிட்ட ஏது காசு, என்கிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே கங் வந்து யோங்டே கிட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்குறாரு. என்ன ஹெல்ப் கேட்குறாருன்னா, அவருக்கு யாரையும் கண்டுபிடிக்கணும் போல, ஸோ அந்த பர்சனை எனக்காக கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. ஆனால் அப்போ கூட யோங்டே என்ன சொல்கிறான், நீ என்ன தான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் காசு இல்லாமல் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஸோ காசு அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட கொடு, எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனை பற்றி சொல்லணும்னா காசு கொடுத்தா எதையும் செய்வான், இல்லைனா எதையும் செய்ய மாட்டான். இதுதான் இவனோட கேரக்டர். இதுக்கப்புறம் கங்கும் யோங்டேவும் ஒரு பாருக்கு வந்திருக்காங்க. இப்போது 2 பேரும் சேர்ந்து நல்லா குடிச்சிட்ருக்காங்க. அப்போது கங் வந்து சொல்லிட்டுருக்கான், சோ வந்து என்னோட ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட், அவனோட பொண்ணுக்கு லிவரில் ப்ராப்ளம், என்னோட லிவர் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அதனால தான் என்னை வெளியிலையும் கொண்டு வந்தான். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டுருக்கான். இதை கேட்குற யோங்டேக்கே ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் கங் வந்து அவனோட பாஸை பற்றி கேட்குறான்.
இவங்களுக்கு எல்லாமே ஒரு பாஸ் இருப்பாங்க. அந்த பாஸை பற்றி கேட்கும்போது தான் யங்டே சொல்கிறான், ஓ அவர் இப்போல்லாம் வந்து நம்ம தொழிலில் இறங்குறதே இல்லை, அவர் சீக்கிரமாக காங்கிரஸ் மேன் ஆக போகிறாரு, பிக் ஷாட்டில் நம்ம கிட்டலாம் பேசுறதில்ல அப்படின்ற மாதிரி யங்டே சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் இங்கே சோவும் தொங்கும் ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி அடித்து கங்கோட அட்ரஸை கலெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நேராக கங்கு இருக்க இடத்துக்கு தான் வராங்க. வந்தோடனே அந்த யங்டேவை ஃபஸ்ட்டு அடித்து ஓரம் தள்ளிட்டு இப்போ கங்கிட்ட வந்து சோ பயங்கரமாக மிரட்டுறாரு. என்கிட்ட இருந்து இன்னொரு தடவை நீ எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இதை கேட்குற கங் வந்து, ஓ என்னை கொன்னுடுவியா, சரி அப்படி நான் செத்தாலும் உன் பொண்ணும் தான் சேர்ந்து சாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற சோக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இவனை இங்கே விட்டால் சரி வராது, இவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை வந்து அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் சோ வந்து கங்குக்கு டானிக் கொடுக்குறாரு. இதை குடி, உன்னோட லிவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் சோ வந்து கங்கை வந்து பிடிச்சி எக்ஸசைஸ் வாக்கிங்காகலாம் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவருக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. வேறு வழி கிடையாது, வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்காரு. அந்த டைமில் சேய் வந்து சோக்கு கால் பண்ணுறா. கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டா, எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, நான் ரொம்ப தனியாக இருக்கேன் ஹாஸ்பிட்டலில், எனக்கு இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா, நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதனால் சோ என்ன பண்ணுறாரு, நேராக வந்து சேயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. இப்போ 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் சேய் சொல்கிறா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது, அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ சோ சொல்கிறாரு, இப்போ டைம் ஆகிடுச்சு இல்லைம்மா, இன்னொரு நாள் கண்டிப்பாக போய் அம்மாவை பார்க்கலாம், இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேயை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் சேய் வந்து கங்கை பார்க்குறா. கங் வந்து ஹேண்ட்கப்ஸ்லாம் போட்டிருக்கிறத பார்த்தோன்னே இவள் பயப்படுறா. ஸோ சோ என்ன பண்ணுறாரு, அதை போய் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஆனால் தொங்குக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் ஏற்கனவே ஒரு தடவை தப்பிச்சு போயிருக்கான், அகைன் தப்பிக்க மாட்டான்னு என்ன அஷூரன்ஸ். ஸோ அதனால் அவருக்கு பிடிக்கல, பட் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். இதுக்கப்புறம் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காராங்க. சேய்க்கு வந்து கேரட்னா சுத்தமாக பிடிக்காது. ஆனால் சோ வந்து கேரட் சாப்பிடு, அதுதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் அவளுக்கு பிடிக்காம அதை சாப்பிட வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கா. கங்குக்கும் வந்து கேரட் பிடிக்காது. அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறார். அப்போ சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை செய்யாத, அதை சாப்பிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவள் வந்து ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறா. 2 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல பாண்ட் வந்து உண்டாயிடுச்சு. அவளுக்கும் வந்து நம்ம கங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கங் வந்து யங்டேக்கு தனியாக வந்து கால் பண்ணுறாரு. நான் கேட்ட போட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு நீ முதல்ல காசு ரெடி பண்ண, அப்புறம் போட்டை பற்றி கேளுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்குற கங் வந்து, சரி இதெல்லாம் விடு, நான் ஒரு லேடியை பற்றி உங்ககிட்ட கேட்டிருந்தேனே, அவங்க எங்கே இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சா அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அவங்கள பற்றி நான் விசாரித்தேன், அவங்க இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது எங்கேயுமே இல்லையா, அப்போ எங்கே போயிருப்பா, சரி வீடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம கங்கோட ஒய்ஃப் தான். ஸோ அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி தான் யங்டே கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஒய்ஃப் இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அப்படியே அடுத்த நாள் சோவோட வீட்டுக்கு பேங்க்லேருந்து ஒரு ஆள் வராரு. ஆக்சுவலாக சோவோட பிரதர் வந்து கொஞ்சம் அமௌண்ட் கடன் வாங்கியிருப்பார் பேங்க்லேருந்து. அதுக்கு இவர் தான் வந்து ஷூரிட்டி சைன் போட்டிருப்பாரு. இப்போது அவரோட பிரதரை வந்து ஆளே காணோம், ஃபோன் பண்ணால் கூட ஃபோனே எடுக்கல. ஸோ அதனால தான் பேங்க்லேருந்து நேராக சோவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இருங்க என் பிரதர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நானே நேராக போய் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து அவரோட பிரதரை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. இதை வந்து கங் பார்க்குறாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணால் நம்ம என்றைக்குமே இங்கேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த விண்டோவை பிரேக் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஒரு பில்டிங்காக குதிச்சு போகிறாரு. கடைசி பில்டிங்லேருந்து குதிக்கும் போது அவர் கால் வந்து சொலிக்கிக்குது. பாவம் நொண்டி போகிறாரு. அந்த டைமில் போயிட்டுருக்கும் போது யாரோ வந்து கங்கை கூப்பிடுறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம சேயை பார்த்தோன்னே கங் சொல்கிறாரு, நான் இங்கேருந்து போகிறேன், யார்கிட்டையும் சொல்லாத, அப்படி நீ சொல்லாமல் இருந்தீங்கன்னா நான் உனக்கு காசு அப்புறம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற சேய் வந்து, நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஆனால் என்னால் சாப்பிட முடியாதே, அதை மீறி நான் சாப்பிட்டேன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறா. எனக்கு சாக்லேட்ஸ்லாம் வேணாம், அதுக்கு பதில் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், ஆனால் அதுக்குள்ளே அவர் வெளியில் போயிட்டாரு, ப்ளீஸ் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் கங்கு இருக்க நிலைமைக்கு அவர் இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, நான் இப்போ கிளம்பணும், ஸோ நீ வீட்டுக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. இப்படி சொல்லிட்டு கங் வந்து நொண்டி நடந்து வந்துட்டுருக்காரு. இதை பார்க்குற சேய்க்கு வந்து கங்கோட காலில் ஏதோ ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வச்சுருக்க அந்த பேண்டேஜ் எடுத்து கங்கோட காலிலே ஒட்டுறா. பாருங்கள், இதை நான் ஒட்டிட்டேன்ல, கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும், உங்கள் பெயின்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இது கேட்குற கங் வந்து, இது என்னடா சின்ன புள்ளத்தனமாக இருக்குது, சரி இப்போ இதை கேட்க எனக்கு டைம் இல்லை, டாக்ஸி வந்துருச்சு, நான் கிளம்பணும் பாயின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதை வந்து சேய் ரொம்ப சோகமாக பார்த்துட்ருக்கா. அப்போ தான் சேய்க்கு ஒரு ஐடியா வருது, இவர் இங்கேருந்து ஈஸியாக போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு கூப்பிட்டு அந்த கேபை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. அப்போ அந்த கேப் டிரைவர் இதை பார்த்துட்டு வண்டியை நிறுத்திடுறாரு.
1000 தான் பிரச்சனை இருந்தாலும் பொண்ணெல்லாம் இப்படி விட்டுட்டு வரக்கூடாது, போய் பொண்ணை இட்டுட்டு வாங்க, இல்லைனா கார் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை கேட்டோன்னே கங்குக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இவ போட்ட ட்ராமா சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஸோ இவளை கூட்டிகிட்டு தான் போன போல அப்படின்னு சொல்லிட்டு கங் வந்து சேய் சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இங்கே சோ வந்து அவரோட பிரதரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்து பார்த்தா அங்கே அவரோட பிரதர் இல்லை, ஃபுல்லாக வந்து கடன்காரங்க தான் இருக்காங்க. அங்கே வந்து பிரதரோட ஒய்ஃப் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் வந்து தொங் வந்து சோவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கங்கையும் சேயும் காணும், நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே காணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ சோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வந்து சேயும் கங்கையும் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக சேயோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அவளோட அம்மாவோட மெமோரியல் இடத்துக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இவ ஆசைப்பட்டிருப்பா. இப்போ அங்கே தான் வந்து நம்ம கங்கை கூட்டிகிட்டு வந்திருக்கா. கூட்டிகிட்டு வந்து அங்கே அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, அதை காட்டுறா, இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கங்குக்கு வந்து பிடிக்காம தான் வந்திருப்பாரு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிறாரு. பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, கங்கோட ஒய்ஃபு தான். இந்த பொண்ணை தான் வந்து அவர் வந்து தேடிட்டு இருந்திருப்பாரு. இந்த பொண்ணோட ஃபோட்டோவை தான் அவர் கையில் வச்சுருந்துருப்பாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர ஷாக். இங்கே அப்படியே நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கங் வந்து ஜெயிலில் இருந்த அந்த டைமில் கங்கை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அந்த டைம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இவளோட பேர் ஹேயோங், இவ தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இப்போ இவ கங்கு கிட்ட பேச வரா, ஆனால் கங்கு காது கொடுத்து கூட கேட்கல. என்னை பார்க்குறதுக்கு எதுக்கு நீ வர, இதுக்கப்புறம் என்னை பார்க்க நீ வராது, இங்கேருந்து கிளம்பிப்போ, எனக்கு உன்னை மீட் பண்ண கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கஷ்டமோ எனக்கு, ஸோ என் முகத்துலேயே முழிக்காதுங்கிறது போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடாக பேசுகிறாரு. அதனால அவங்களும் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து வந்துடுறாங்க. இங்கே அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. கங்குக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுது. ஸோ தெரிஞ்சோன்னே வீட்டுக்கு பயங்கர கோபத்தோடு வராரு. வந்து ஒரு ரூமை பயங்கரமாக சர்ச் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு அவர் கிளாஸ் கிடைக்குது, அப்புறம் சில பிக்சர்ஸ் கிடைக்குது. அந்த பிக்சர்ஸை பார்க்குறாரு. அந்த பிக்சர்ஸில் நம்ம சேயும் ஹேயோங்கும் ஒரு பிக்சர் எடுத்திருப்பாங்க, அது இருக்குது. இதை பார்க்கும் போது தான் அவருக்கு விஷயமே தெரியுது. சேயி வேறு யாரும் இல்லை, கங்கோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னோட பொண்ணு கூடயே இவ்வளோ நாள் இருக்காது, ஆனால் அதுதான் அவரோட பொண்ணுன்னு அவருக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பயங்கர ஷாக்கில் இருக்கிற அந்த டைமில் கரெக்டாக சோ வராது. சோவை பார்த்தோன்னே எதுவுமே கேட்காம சோவை போய் பயங்கரமாக அடிக்கிறாரு. சோக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான்னு. அப்போ தான் அவர் கையில் இருக்க அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு. அப்பயே தெரிஞ்சிருச்சு இவருக்கு, இவனுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து பயங்கரமாக இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்குற சேயி பயங்கரமாக அழுதுட்ருக்கா. குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும் போதே 2 பேரும் பேசி ஒரு வழியாக அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கிறாங்க. தீர்த்துக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே சோ வந்து சேயை போய் பார்க்குறாரு, என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து பாவம் சின்ன குழந்தை அழுதுகிட்டே தூங்கிட்டா. இதுக்கப்புறம் சோவும் கங்கும் பக்கத்தில் படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் சோ வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. சோக்கு வந்து நம்ம ஹேயோங்க ஸ்கூல் டைம்லேருந்தே ரொம்ப பிடிக்குமா, ஆனால் நம்ம ஹேயோங்க்கு கங்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க 3 பேரும் ஒரு பீச்சுக்கு வந்திருப்பாங்க. அந்த பீச்சில் இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது கங்கை வந்து கீழே விழுந்திருப்பாரு. அப்போ ஹேயோங் பயங்கரமாக கேர் பண்ணியிருப்பா. இதை பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம லவ் பண்ண பொண்ணு இப்படி வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் தான். ஆனால் என்றைக்குமே அதை வந்து இவர் வெளிக்காட்டல. இப்போ தான் இதெல்லாம் வந்து கங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சோ வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணியிருப்பாரு. அந்த டைமில் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா. அவகிட்ட கொஞ்சம் கூட காசு இருந்திருக்காது, சொந்த வீடும் இல்லை. வீடு இல்லாமல் ரோடாக திரிஞ்சிட்டு இருந்த அந்த டைமில் தான் சோ வந்து பார்த்துருப்பாரு. ஸோ சோ என்ன பண்ணுறாரு, அவளை வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சோ கூட தான் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவ்வளோதானே தவிர அவங்க 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. சோ வந்து ஹேயோங்க்கு ஒரு நல்ல கார்டியனாக தான் இருந்திருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹேயோங்க்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களால குக் பண்ணியிருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நாளில் வந்து அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உனக்காக எதுவுமே செய்யலை, ஆனால் அவங்க கூட இருந்த எல்லா டைமும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அதுக்கு காரணம் நீ தான், ஸோ எனக்காக நிறைய பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க தேங்க்ஸ் சொன்னதை விட சாரி சொன்னது தான் அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து சோ கங்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. இதை கேட்டு 2 பேருமே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஸோ இப்படி 2 பேரும் அழுகிறத நினச்சி சோ சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம், ஒழுங்காக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. கங்கு சோ சேய் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. அப்போ சேய் வந்து கங்கை அடிக்கிறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் அப்பாவை அடிச்சிருப்ப, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, ஐ ஹேட் யூ, இங்கேருந்து வெளியில் போ, என் வீட்டில் இருந்து எங்கள் அப்பாவே அடிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அங்கேருந்து போயிருப்பா. இதை கேட்ட கங் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் சேயும் சோவும் வெளியில் பார்க்குக்கு போய் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படி இவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்தில் கங் வந்து ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுக்கிறாரு. ஆனால் அவர் மனசு கேட்கல. இதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக தூக்கி டஸ்ட்பினில் போட்டுறாரு. ஏன்னா அவர் லிவர் நல்லா இருந்தால் தானே அவர் பொண்ணுக்கு கொடுக்க முடியும். இது வரைக்கும் அவள் வேறு வீட்டு பொண்ணாக இருந்தா, ஆனால் இதுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. ஸோ தான் பொண்ணுக்கு ஒன்றுனா எப்படி விடுவார், அதனால ஃபுல்லாக வந்து குவிட் பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பால் இருக்குது, அதை வச்சு விளையாடிட்டு இருக்காரு.
அப்படி அந்த பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பால் வந்து ஒரு கபோர்டு கடியில் போயிடுது. சரி அதை போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு கை விட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு புக் இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புக்கில் வந்து நம்ம ஹேயோங் வந்து சில விஷயத்தை வந்து எழுதியிருப்பா. இங்கே அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த சில விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது கங் வந்து ஒரு அனாதை, அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. அப்போ தான் வந்து அவர் ஹேயோங்கை மீட் பண்ணியிருப்பாரு. 2 பேரும் கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. இந்த நியூஸை வந்து நம்ம கங் கிட்ட சொல்லியிருப்பா. இதை கேட்ட கங் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு. பிகாஸ் இவ்வளோ நாள் வந்து ஒரு அனாதைன்னு நினச்சிட்டு இருந்தாரு. இப்போது ஃபேமிலியில் வந்து 3ஆவதாக ஒரு மெம்பர் வரப்போகிறாங்க. அப்படி அந்த மெம்பர் வந்தால் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி இல்லை. ஸோ அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போ கங் வந்து ப்ரெசென்ட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் சேயை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்க்க முடியல. அதை நினச்சி அவர் மேலேயே அவருக்கு பயங்கர கோவம் வருது, ஆத்திரம் வருது, என்னென்னமோ வருது. ரொம்ப சுகமாக இருக்காரு. அதை நினச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. இங்கே வந்து சோவும் சேயும் விளையாடி முடிச்சுட்டாங்க. விளையாடி முடிச்சதுக்கப்புறம் சேய் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால சோ வந்து சேயை பின்னாடி தூக்கிட்டு வராரு. அப்படி தூக்கிட்டு வரும்போது சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், அப்பா இருக்கேன்ல, அப்பா இருக்கும் போது நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசிக்கிட்டே அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே கங் அடுத்த நாள்ல இருந்து அவரே டானிக் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் வேணான்னு சொல்லிட்டு இருந்த டானிக்கை இன்னைக்கு அவரே எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒர்க் அவுட்லாம் எல்லாரை விட இவர் தான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. தொங்கு சோவால் கூட முடியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். கங்குக்கு கேரட் பிடிக்காது தான், ஆனால் நம்ம சேய்க்காக அவரும் கேரட் சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்க்குற சேய்க்கும் வந்து நம்மளும் கேரட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவளும் கேரட் எடுத்து சாப்பிட்றா. இது எல்லாத்தையுமே வந்து சோ பார்த்துட்ருக்காரு. இதுக்கப்புறம் கங்கும் சோவும் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வாட்டி டாக்டர் வந்து கங்கை செக் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார், எந்த டைமில் வேணால் ஆப்ரேஷன் பண்ணலாம், பட் ஸ்டில் நம்ம சீக்கிரமாக பண்ணிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அந்த டைம்னு பார்த்து சோக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவரோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட் மட்டும் இல்லை, வீடு எல்லாமே, அவர்கிட்ட இருந்த எல்லா அசட்ஸுமே இப்போ அவர் கையை விட்டு போக போகுது. எல்லாத்துக்குமே காரணம் அவரோட பிரதர் தான். அவர் பிரதருக்காக இவர் போட்ட அந்த ஷூரிட்டி சைனால் இப்போ எல்லாமே இவர் விட்டு போக போகுது. அதை நினச்சி இவர் பயங்கர டென்ஸ்டாக இருக்கார். அதனால் அவரோட பிரதர் வீட்டுக்கு வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லாத வீட்டில் என்ன பண்ணுறது, வீடு வேற பூட்டியிருக்கு. அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு. டாக்டர் வேற சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இருந்த காசும் இப்போ இல்லை. அவருக்கு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்காரு. இங்கே வந்து சோட வீட்டை தான் காட்டுறாங்க. பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க பொருளெல்லாம் சீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ எல்லா பொருளையும் சீஸ் பண்ணும்போது சேயோட சைக்கிளையும் எடுக்க பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே சேய் வந்து பயங்கரமாக அழுகுறா. இதை பார்த்து கங் வந்து அந்த ஆளை போய் அடிச்சிடுறாரு. ஸோ போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சோ தான் அப்புறம் எப்படியோ அவரோட ஹையர் ஆஃபீஷியல் கிட்ட பேசி கங்கை வந்து வெளியில் கொண்டு வராரு. பயங்கர கோவத்தில் இருக்காரு. கோவத்தில் திட்டிடுறாரு. உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாத, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிடுறாரு. அப்போ கங் கேட்குறாரு, சரி அவளோட ஆப்ரேஷனுக்கு காசு ரெடி பண்ணிட்டியா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்ட கங் வந்து, சரி ஹேயோங் கிட்ட நிறைய காசு இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே, அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட சோக்கு பயங்கர கோவம் வந்து திட்டிடுறாரு. அவகிட்ட காசு இருந்ததுன்னா அவள் எதுக்கு என் கூட வந்து தங்கியிருக்க போறா, எதனா ஒன்று உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே கங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. இங்கே அப்படியே அந்த காங்கிரஸ் மேனை தான் காட்டுறாங்க. இவர் தான் வந்து கங்கோட பாஸ். இவருக்காக தான் கங் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். இப்படி வந்து கங் ஜெயிலுக்கு போனால் அந்த காசை வந்து ஹேயோங் கிட்ட கொடுக்குறதா அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த காசை கொடுக்கல, ப்ராமிஸையும் அவர் காப்பாற்றல. இப்போ தான் இந்த விஷயம் கங்குக்கு தெரிய வருது. ஸோ உடனே வந்து அவரோட பாஸ்க்கு கால் பண்ணி, என்னை ஏமாத்திட்டல, ஒழுங்கு மரியாதையாக என்னோட காசை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்ட காங்கிரஸ் மேனுக்கு செம்ம கோவம் வருது. ஆனால் இது எலெக்ஷன் டைம், ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும், ஒரு மூவ் தப்பாக எடுத்து வச்சா கூட எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப அமைதியாக இருக்காரு. ஆக்சுவலாக பாஸ்டில் கங் வந்து ஒரு ரவுடி கேங்கில் தான் வேலை செஞ்சுருப்பாரு. அப்போது புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த கேங்லலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த லீடர்கிட்ட எனக்கு இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை கேட்ட அந்த லீடரை பயங்கர கோவப்பட்டு கங்கை சரியான அடி அடிச்சிருப்பாரு. அப்போ கூட அவர் விட்டு கொடுக்காம, இல்லை நான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த லீடர் வந்து, சரி நீ போகிறதுனா போ, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆளை கொண்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வந்து இவரும் கேட்டுட்டு கையில் கத்தி எடுத்துக்கிட்டு போய் பார்க்கிங் லாட்டில் அந்த ஆளை வந்து குத்தி கொலை பண்ணியிருப்பாரு. இது வந்து பாஸ்டில் நடந்த விஷயம். ஆனால் இப்போ அவர் தூங்கிட்டு இருக்காரு. இது அவர் கனவுல வருது. கனவுல வந்தோன்னே அப்படியே பயந்து எழுந்துக்கிறாரு. அப்படியே உடம்பெல்லாம் வேர்க்குது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ரூமை விட்டு வெளியில் வராரு. சரி கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா சோ இருக்காரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கங் வந்து கேட்குறாரு, என் பொண்ணுக்கு நானே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே சோக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னது உன் பொண்ணா, இன்னொரு தடவை அவளை உன் பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், என் பொண்ணு அவளுக்கு நானே காசு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே கங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன கொஞ்சம் விட்டால் ரொம்ப
பேசுகிற, அவள் என்ன உண்மையான பொண்ணா, அவள் ஏன் பொண்ணு தானே, என் பொண்ணுக்கு நான் காசு அரேஞ்ச் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இது வந்து அப்படியே ஒரு சண்டையாகி இங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் சேய் வந்து கேட்டுறா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நாள் வந்து சோ தான் அப்பாவா அவள் நினச்சிட்ருப்பா. ஆனால் அவளோட உண்மையான அப்பா கங்குன்னு இதில் தெரியுது. பாவம் இதை கேட்டோன்னே அவன் மனசே உடஞ்சி போயிடுது. ரூமுக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு சோ வந்து சேயோட ரூமில் போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே சேய் இல்லை. எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது இருட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டுருக்கா. அப்போது சோ போய் ஹக் பண்ணி எங்கம்மா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அவள் வாய் ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்குது. அவள் சாக்லேட் சாப்பிட்ருக்கா. ஆக்சுவலாக இவளுக்கு இருக்க கண்டிஷனுக்கு இவள் சாக்லேட் சாப்பிடக்கூடாது. இதை பார்த்த உடனே சோ வந்து அவளை தூக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அந்த டைமில் கங் வந்து அவளை பார்க்கறதுக்காக வராரு. ஆனால் சோ பார்க்க விடாமல் கர்ட்டனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதை நினச்சி கங் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தனியாக உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. அடுத்த நாள் வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு, சேய்க்கு வந்து நம்ம சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், சீக்கிரமாக பில்லை வந்து கட்டிடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் நம்ம கங்குக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் அவரோட பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அவர்கிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லை. ஆப்ரேஷன் பண்ண வச்சிருந்த எல்லா அமௌண்ட்டுமே வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து அவர்கிட்ட காசு இல்லை. இந்த நிலைமையில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து கங் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. தொங்க கூட இருக்காரு. தொங்க தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து அவர் தப்பிச்சு போயிடுறாரு. ஏன் தப்பிச்சு போகிறாருனா, இங்கே தப்பிச்சு வந்து அவர் அந்த காங்கிரஸ் மேனை தான் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அவர் வந்து இத்தனை நாள் கொடுக்காத காசு எல்லாத்தையும் வந்து சேர்த்து இன்ட்ரெஸ்டோடு கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்காக நான் ஒரு போட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஏறி போயிடு, நம்ம கணக்கு இதோடு முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் கங் வந்து நான் போக மாட்டேன், என் பொண்ணு கூட தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த பேச்சை கேட்காம அவர் கொடுத்த அந்த சான்ஸையும் வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. இங்கே சோக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹேயோங்கோட அந்த மெமோரியல் பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போ காசு இல்லை, என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. அந்த இடத்துக்கு கங் வராரு. அப்போ சோ வந்து கேட்குறாரு, ப்ளீஸ் எனக்கு இருக்க ஒரே ஒரு சொந்தம் சேய் தான், அவளை மட்டும் என்கிட்டேருந்து பிரிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு. ஆக்சுவலாக சேய் பிறந்த உடனே இவருக்கு வந்து பெரிய ஈடுபாடு இருந்திருக்காது. ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சேய் வந்து அவங்க அம்மா இறந்தது தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சோவோட கையை பிடிச்சிருப்பா. அந்த மொமெண்ட், அந்த ஃபீல் அப்போ அவருக்கு தெரிஞ்சுது, அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவளை விட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, எங்களை மட்டும் பிரிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கு கிட்ட பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. இதை பார்க்குற கங்குக்கே மனசு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் சோ வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. இவர் இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கங்கு வந்து அவர் அப்படியே முதுகில் தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே கங் வந்து பில்லை வந்து பே பண்ணிட்டாரு. பே பண்ண பில்லை எடுத்துகிட்டு போய் சோ கிட்ட கொடுத்து, என்கிட்ட எதையும் கேட்காது, ஃபஸ்ட்டு அவளை காப்பாற்றுவோம், அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால சோவும் பெருசாக எதுவும் கேட்டுக்கல. இப்போது கங்கும் சோவும் சேயை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சேய்க்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அவளுக்கு சமக்கவும், எனக்கு சாப்பாடும் வேணாம் எதுவும் வேணாம், நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டு கங்குக்கு பயங்கர கோவம் வந்து ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுறாரு. அதனால சேய் வந்து என்ன திட்டுறதுக்கு நீங்கள் யார், முதல்ல வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கங்க வெளியில் அனுப்பிச்சிட்றா. கங்கும் எதுவும் சொல்லாமல் வெளியில் வந்துடுறாரு. அப்புறம் சோ தான் கன்வின்ஸ் பண்ணுறாரு, நீ இப்படிலாம் சொல்லாதம்மா, நீ இறந்துட்டினா அப்பா மட்டும் எப்படி இருப்பேன், ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாமல் ஒழுங்காக சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சேய் ரொம்ப பாசமாக கேட்குறா, அப்பா நான் திரும்பி பிறந்தா நீங்களே எனக்கு அப்பாவாக வருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ சோ வந்து கண்டிப்பாம்மா, என்ன தவிர உனக்கு வேறு யாரும் அப்பாவாக வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம சோவை ஹக் பண்ணிக்கிறா. இங்கே கங் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காரு. இதை பார்க்குற சோ வந்து ஏன் இப்படி தனியாக உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இன்றைக்கி தான் அவள் கூட நான் கடைசியாக இருக்க போகிறேன், ப்ளீஸ் என்னை மட்டும் அவகிட்ட இருந்து இன்றைக்கி ஒரு நாளாச்சும் பிரிக்காத, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேயை பார்க்கறதுக்காக வராரு. அவள் கூட இருக்கும்போது அப்படியே ஹேயும் கூட இருக்கிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. ஹேயும் கிட்ட கேட்க முடியாத மன்னிப்பை சேய் கிட்ட கேட்டு பயங்கரமாக அழுகுறாரு. இப்படி இவர் வந்து அழுவுறத பார்த்தோன்னே சேய்க்கும் மனசு கேட்காம அவளும் அழுகுறா. ஆக்சுவலாக அவள் ஜஸ்ட் படுத்துட்டு தான் இருக்கா. இவள் இப்படி அழுவுறது கங்குக்கு தெரியாது. அவள் அமைதியாக அழுகுறா. அவள் கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வருது. இதுக்கப்புறம் இங்கே கங்கும் சோவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த பழைய மெமரிஸ், குட் மெமரிஸ் பற்றிலாம். ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் இவங்க செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பீச்சுக்கெலாம் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த மொமெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கங் சொல்கிறாரு, எனக்கு திருப்பி அங்கேயே போகணும் போல இருக்குது, ஒரு நாளாச்சும் அங்கே திருப்பி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை சேய் கேட்டுட்டு, எனக்கும் அங்கே போகணும் போல இருக்குது, நம்ம எல்லாரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது ஓகே கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே காரில் இப்போ அந்த பீச்சுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த பீச்சை ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே சேய் வந்து அந்த பீச்சை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த மணலில் போய் விளையாடிட்டு இருக்கா. இங்கே வந்து சோவும் கங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. கங் வந்து அந்த டைமில் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம், ஹேயும் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோட ஜெயில் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சீக்கிரமாக இந்த ஜெயில் லைஃப்பை முடிச்சுட்டு நான் சேய் கூட கொஞ்சம் லைஃபையாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும். அவள் எப்படி வாழ்கிறா, அவளோட கல்யாணத்தை பார்க்கணும், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கங் வந்து சோக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அவளை இவ்வளோ நாள் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டல, அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி
சொல்கிறாரு. அப்போ சோ சொல்கிறாரு, நம்ம பழைய மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம 3 பேரும் எடுத்துக்கிட்டோம்ல, அதே மாதிரி இப்போ நம்ம 3 பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு வர போகிறாரு. அந்த டைமில் கங் வந்து சே கிட்ட போய் பேசுகிறாரு. இதை வந்து சோ பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது அவருக்கு பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஹேயோங்கும் கங்கும் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இதே பீச்சில். அதை பார்த்தோன்னே அப்படியே பழைய மெமரிஸ் வருது. அதை பார்த்து அப்படியே நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே கங் வந்து சே கிட்ட கேட்குறாரு, நாளைக்கு உனக்கு ஆப்ரேஷன் பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கே பயம், எனக்கு கூட தான் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ கங் வந்து, என்னோட பேர் கங், இதுக்கு முன்னாடி என் பேரை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், அதனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்கிறாரு. அப்போ சேயும் வந்து அவளோட பேரோட மீனிங்கை சொல்கிறா. அவள் பேரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த தேர்ட் மெம்பர், அதாவது ஃபேமிலியோட 3வது மெம்பர். இதை கேட்ட உடனே கங் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அதுக்கு காரணம் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு ஹேயோங் கிட்ட, 3வதாக நம்ம ஃபேமிலியில் பிறக்க போகிற அந்த குழந்தையால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும், அந்த தேர்ட் மெம்பரால் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால ஹேயோங் வந்து இந்த குழந்தைக்கு சேயின் பேர் வச்சிருப்பா. சேயினா 3வது மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுலேருந்து என்னன்னா, ஹேயோங் வந்து கங்கை மறக்கவே இல்லை. என்னதான் கங் வந்து ஹேயோங்கை வெறுத்தா கூட, அதாவது வெறுத்திருக்க மாட்டாரு, வெறுத்திருக்க மாதிரி பேசியிருப்பாரு. இதை கேட்டோன்னே கங் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் இதுக்கப்புறம் ஒரு அனாதை இல்லை அப்படின்றது அவருக்கு தெரியுது. பட் ஸ்டில் இவ்வளோ நல்ல ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு. அப்போ சோக் வந்து டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. நாங்கள் சீக்கிரமாக வந்துருவோம் டாக்டர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கங்குக்காக தான் இப்போ இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் கங்கு வந்து இங்கே ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. அந்த டைம்னு பார்த்து கங்க பின்னாடி இருந்து யாரோ குத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா யோங்டே. ஆக்சுவலாக அந்த காங்கிரஸ் மேன் தான் ஆர்டர் போட்டிருப்பான். யோங்டே காசு கொடுத்தா எதையும் பண்ணுவான்ல, அதே மாதிரி அந்த காங்கிரஸ் மேன் கொடுத்த காசை வாங்கிட்டு இங்கே அவன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம கங்கை வந்து குத்திடுறான். பாவம் கங்குக்கு செம்ம வலி, சுத்தமாக தாங்க முடியல. அந்த பெயின்லேயே வந்து அந்த யோங்டேவை தள்ளி விட்டுட்டு வெளியில் வர்றாரு. வந்து பார்த்தா அங்கே அந்த காங்கிரஸ் மேன் காரில் உட்காந்துட்ருக்காரு. வலி தாங்க முடியாமல் அந்த கார் மேலேயே அவர் விழுந்துடுறாரு. இதை வந்து சோ பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது ஏதோ தப்பாக இருக்குன்னு. அப்போ தான் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, இது மாதிரி கங்கோட வயிற்றில் வந்து குத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவரை காப்பாற்றி உடனே வந்து அவரை ஏற்றி ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க. எங்கள் சோவும் சேயும் அவர் இருக்க நிலைமையை பார்த்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்போ சேய் வந்து சாரி கேட்குறாங்க கங்கிட்ட, எனக்கு நீங்கள் தான் என்னோட அப்பான்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உங்ககிட்ட எனக்கு தெரியும்னு சொல்லலை, என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகுறா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ நாள் நான் இதை சொல்லலை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இதை கேட்டு பாவம் கங்கு வந்து பயங்கரமாக அழுகுறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அந்த சந்தோஷத்தை கூட அவரால் ஃபீல் பண்ண முடியல. இப்போ வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. கங்கை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. அப்படி பார்த்தா அவரோட செஸ்ட் ஃபுல்லாக வந்து அந்த பேண்டேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து கங்கு தான் ஒட்டியிருப்பாரு. சே என்ன பண்ணுவா, இந்த இடத்துலனா பெயின்னா இல்லை எதனா க்யூர் ஆகணும்னா அந்த இடத்துல வந்து இந்த பேண்டேஜ் ஒட்டுவா. அப்படி இருந்தால் அது க்யூர் ஆகிடும்ல. அதே மாதிரி இவருக்கு மனசு வலிக்குது, அதனால சேய் மாதிரியே இவரும் வந்து பேண்டேஜஸ் எடுத்து அங்கே ஒட்டியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து சரியாகாது, பட் ஆனால் அவள் பண்ணுற மாதிரி இவரும் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ டாக்டர் வந்து அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு ஷாக்லாம் கொடுக்குறாரு. எங்கள் சோ வந்து வெளியில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆப்ரேஷன் வந்து சேய்க்கும் நடக்க போகுது. அதனால சேயும் வந்து ஆப்ரேஷனுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போகிறா. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் வந்து கங்க போய் பார்க்குறா. பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. இங்கே சேய் வந்து ப்ளீஸ் இறந்து மட்டும் போயிடாதீங்க, எனக்காக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறா. இது வந்து கங்கோட காதில் விழுது. ஆனால் அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. அப்படியே வந்து படுத்துக்கிட்டே அவர் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும் வருது. இப்போது 2 பேருக்குமே ஆப்ரேஷன் ஆரம்பிக்குது. இவரோட அந்த லிவர் எடுத்து தான் நம்ம சேய்க்கு வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே அப்படியே பீச்சில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பானா, 2 பேரோட கையும் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிருப்பா. அப்போது அதை 2 பேரும் பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரையுமே இவ அப்பாவை ஏற்றுக்கிட்டா, அதை தான் இப்படி சொல்கிறாங்க. இங்கே அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் தான் காட்டுறாங்க. கங் வந்து இறந்து போயிட்டாரு, ஆனால் நம்ம சேய் வந்து பொழைச்சிக்கிட்டா. இவரோட லிவரை கொடுத்து அவளை காப்பாற்றிருக்காரு. இதுக்கப்புறம் கங்கோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் அந்த ஹேயோங்கோட மெமோரியல் பிளேஸ் பக்கத்துலேயே வைக்கிறாங்க. இப்போது அதை பார்க்கறதுக்காக சோவும் சேயும் வந்திருக்காங்க. சேயோட ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்ததுனால இப்போ வந்து அவள் ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிட்டா, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே சோவும் சேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை பார்க்குற தொங்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கடைசியாக வந்து அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே நமக்கு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. கங்கு, சோ அப்புறம் ஹேயோங் இவங்க 3 பேரும் பீச்சுக்கு போயிருப்பாங்கல்ல. அப்போ அவங்க ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு இவங்க 3 பேருமே ஒரு பிக்சர் எடுத்திருப்பாங்க அந்த பீச்சில் ஒரு மெமரிக்காக. இந்த பிக்சரை காட்டியே இந்த மூவியை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த மூவி? ரொம்ப சேட் எண்டிங் தான், ஹார்ட் வெஞ்சிங்காக தான் இருக்கும், ஆனால் ஒரு நல்ல மூவி. கங்க இறந்து போனது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சோ அப்புறம் சேய் 2 பேருமே வந்து சேர்ந்துட்டாங்க. சேயும் க்யூர் ஆகிட்டா அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.